ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல் பேக் அகைன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஜிட்ஸ் கான்செப்ட். ஸோ டிஜிட் கான்செப்ட்ஸ் அப்படின்றப்ப இந்த ஆல் டாபிக்ஸ் லைக் டிஜிட்ஸ்னா என்ன, இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்ஸில் வந்துட்டு டிஜிட்ஸ்னா என்ன, எப்படி வந்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அண்ட் தென் ட்ரவர்சிங் டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர், கவுண்டிங் டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர், ரிவர்சிங் நம்பர், அண்ட் தென் கொடுத்துருக்க நம்பர் வந்து பாலினோமா இல்லையா, அண்ட் தென் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டிஜிட்ஸ் கான்செப்ட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல வந்து போகலாம். ஸோ லெட்ஸே என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு, 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இப்போ ஈச் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 5 4 3 2 1 இந்த மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டுமே இல்லை, ஒவ்வொரு டெசிமல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம வந்துட்டு டிஜிட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ எப்படி இதுல இருந்து நான் டிஜிட்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கிவன் அ நம்பர், நம்ம வந்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ண போறோம். என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னா மாடுலோ டிவிஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட் கான்செப்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த ரெண்டு ஆப்ரேஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி வேற எந்த கான்செப்டும் வேற எந்த ஆப்ரேஷனும் இருக்காது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு லாஸ்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா நம்ம டைரக்டா போயிட்டு ஃப்ரண்ட் டிஜிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டிஜிட்ல இருந்து தான் நம்ம வந்து போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ அ மாடுலோ டிவிஷன் வித் 10. ஸோ இந்த மாடுலோ அப்படின்றது என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் அஸ் தி ரிமைண்டர். ஓகே. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா when I divide it by 10 like this, 1 2 3 4 5 இருக்கு. when I divide it by 10, so 1 2 3 4 5 1 2 3 4 ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 0 கிடைக்கும். the remainder is 5 which is the last digit. ஓகேவா. ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மாடியூல் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்த டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது லாஸ்ட் டிஜிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண. ஸோ நவ் இதுக்கு வந்து நமக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஸோ நவ் இப்போ 4 எப்படி நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் திஸ் ஆப்ரேஷன் நம்ம டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். டிவைடட் பை 10. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இந்த கோஷன்ட் கிடைக்கும். ஓகேவா. சேம் டிவிஷன் தான். டிவிஷன்ல கிடைச்ச ரிமைண்டர் வந்து மாடியூலோட கிடைச்சிருக்கு. கோஷன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிவிஷன் இன்டீஜர் டிவிஷன்ல வந்து கிடைக்கும். ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகே. ஸோ நவ் அகெயின் இந்த நம்பருக்கு ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் மாடியூலோ ஆப்ரேஷன். என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ 5 கிடைச்சிருச்சு, 4 கிடைச்சிருச்சு. நவ் we will divide this by 10. ஸோ 1 2 3 கிடைக்கும். நவ் 1 2 3 அதாவது இந்த வேல்யூவை we are going to perform modulo 10. ஸோ 3 கிடைக்கும். நவ் 1 2 3 divided by 10 என்ன கிடைக்கும்? 1 2 கிடைக்கும். நவ் 1 2 modulo 10 2 கிடைக்கும். and then 2 divided by 10. இதை நம்ம பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ சாரி ஸோ 12 டிவைடட் பை 10 இந்த மாடியூலோ 10 பண்ணோம், நமக்கு வந்து 2ன்ற ரிமைண்டர் கிடைச்சி விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to divide this by 10. அதாவது 12 we have to divide it by 10. ஸோ 12 divided by 10 which is 1. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு நம்ம திரும்ப மாடுலோ எடுத்தோம் அப்படின்னா we will be getting 1. ஓகே. now 1 divided by 10 போட்டோம் அப்படின்னா we will get 0. ஸோ இந்த இடத்துல we can stop our, அதாவது எண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். எல்லா டிஜிட்ஸுமே வந்து கவர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஜிட்ஸ்ல எங்க இருக்கு? எல்லா மாடியூலோ ஆப்ரேஷன்லையும் நமக்கு அந்த டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ 5 4 3 2 அண்ட் தென் 1. ஓகே. ஸோ இந்த பேசிக்கா இந்த ரெண்டு ஆப்ரேஷன் மாடியூலோ அண்ட் டிவிஷன் இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மொத்த டிஜிட் கான்செப்ட்ஸுமே வந்து மோஸ்ட்லி கவர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல இதை எப்படி ஒரு கோடா, அதாவது ஒரு ப்ரோக்ராமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சூடோ கோட் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்
அதாவது ட்ரவர்சிங் டிஜிட்ஸ். ஸோ ட்ரவர்சிங் டிஜிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த அதே தான். ட்ரவர்சிங் டிஜிட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிவன் அ நம்பர் லைக் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, we have to print each digits. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல கூட பிரிண்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். லைக் 5 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும், தென் 4, தென் 3, தென் 2, தென் 1. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து சூடோ கோட் எழுதலாம்? ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட டெர்மினேஷன் கண்டிஷன் என்ன. லெட்ஸ் சே இது வந்து என்னன்னு வச்சுப்போம். ஓகே, நம்பர். ஸோ நமக்கு நம்மளோட டெர்மினேஷன் கண்டிஷன் தெரியும். while n not equal to 0. ஓகே, ஸோ n 0 இல்லாத வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸை கண்டினியூ பண்ண போறோம், நம்மளோட ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ we are going to print n mod 10. ஸோ ஒரு நியூ லைன் கேரக்டர் கூட வச்சுக்கோம். ஓகே, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ n mod 10 பண்ணிடுறோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்துரும். அண்ட் தென் லாஸ்ட் டிஜிட்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஹாவ் டு லைக் ரெடியூஸ் த லைக் இந்த இதை நான் எலிமினேட் பண்ணிடுவோம். லாஸ்ட் டிஜிட்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் எலிமினேட் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும்? n is equal to n/10. ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் பிரிண்டிங் த லாஸ்ட் டிஜிட் நம்ம அதை 10ஆல இன்டீஜர் டிவிஷன் பண்றப்ப இப்போ 1 2 3 4 5 இருக்குன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு 1 2 3 4 மட்டும் தான் போகும். என்னோட வேல்யூ வந்து ஒரு ஒரு டெசிமல் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிரும். ஒரு டெசிமல் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். கீப்பிங் திஸ் அஸ் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 அந்த மாதிரி வச்சோம்னா ஒரு டெசிமல் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்னிப்பெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரவர்சிங் டிஜிட்ஸ்க்கான ஸ்னிப்பெட். ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட என் வேல்யூ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 while n not equal to 0 we are going to print n mod 10 n line n is equal to n/10. Okay, yep. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 5 4 3 2 1 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. பை திஸ் we have traversed every digit of the given number. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு டிஜிட்ஸை வந்து ட்ரவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ லெட்ஸ் சே இதுலேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இப்போ நம்மளால ட்ரவர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் திங் என்ன? ஸோ லெட்ஸ் சே இதில் வந்துட்டு ஒரு ஒரு நம்பர் இருக்கா, ஒரு டிஜிட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோம். செக் வெதர் டிஜிட் இஸ் தேர் ஆர் நாட். லைக் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா 9 அப்படின்ற டிஜிட் வந்து இங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ வச்சுக்கிறோம், ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பை டிஃபால்ட்டா ஃபால்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இங்க n mod 10 பண்றோம். அதுக்கு முன்னாடி இங்க டிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி if n mod 10 double equal to x then found equal to true and then நம்ம அப்படியே லூப் பிரேக் பண்ணிடுவோம். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா சாரி, ஸோ இதை ரன் பண்ணுறப்ப நமக்கு ஃபால்ஸ் 0 தான் வரும். ஏன் அப்படின்னா இதில் 9 அப்படின்ற அந்த நம்பரே இல்லை. ஸோ இப்போ நம்ம 4 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு இங்கே ரிசல்ட் வரும் விச் இஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ ட்ரவர்சிங் பண்ணுறதுனால நமக்கு டிஜிட்ஸ் உள்ள எத்தனை இருக்குது அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் ட்ரவர்சிங்ன்றது ஒரு பேசிக்கான ஆப்ரேஷன் ஃபார் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரவர்சிங் டிஜிட் ட்ரவர்சிங் ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷனல் கான்செப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம ரெண்டு கான்செப்ட் ட்ரவர்சிங் டிஜிட்ஸ் பார்த்துட்டோம், ப்ரொடக்ஷன் பார்த்துருச்சு. ஸோ கவுண்டிங் டிஜிட்ஸ். ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கவுண்டிங் டிஜிட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்மளால ட்ரவர்ஸ் இதில் ரெண்டு மெத்தட் இருக்கு, நான் ரெண்டு மெத்தடையுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரவர்சிங் மெத்தட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ட்ரவர்சிங் மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னா
ஒரு இதே தான் வைல் லூப்ல போட்டு நம்ம ட்ராவர்ஸ் பண்றோம் விச் இஸ் ஃபைன். ஸோ ஒரு வெளியில வரும்போது கவுண்டர் வச்சுக்கிறோம். ஸோ இன்டீஜர் கவுண்டர் டிஃபால்ட்டா அந்த கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஸோ இந்த கவுண்டர் வந்து 0ல இருக்கு. அண்ட் ஈச் ஐட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to increment the counter. அவ்வளவுதான் கவுண்டர் பிளஸ் பிளஸ். அண்ட் தென் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா we are simply going to print the counter. ஸோ இப்படி பண்றது மூலயமா we can perform counting of digits. ஸோ கவுண்டர் நான் செட் பண்ணிக்கிறேன் 0. கவுண்டர் பிளஸ் பிளஸ். ஸோ 5 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்து விச் இஸ் கரெக்ட். ஏன்னா நம்ம கிட்ட 5 டிஜிட்ஸ் இருக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வே வி கேன் லைக் கவுண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரெசென்ட் இன் அ கிவன் நம்பர். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லாக் யூஸ் பண்ணி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த லாக் மெத்தட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸே எனக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான். ஸோ வி சிம்பிளி டேக் தி லாக் பேஸ் 10 ஆஃப் 1 2 3 4 5 அ கிவன் நம்பர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க நம்பர்ல லாக் பேஸ் 10 எடுப்போம். அண்ட் லாக் பேஸ் 10 கால்குலேட் பண்ணிட்டு வி சிம்பிளி ஆட் 1 அண்ட் பெர்ஃபார்ம் அ ஃப்ளோர் ஆபரேஷன். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இது ஒரு மெத்தட் லைக் லாக் பேஸ் 10 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஒரு ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும். அதோட 1 ஆட் பண்ணிட்டு வி சிம்பிளி கால்குலேட் தி ஃப்ளோர் ஆஃப் இட். ஸோ ஃப்ளோர் அப்படின்னா என்னன்னா லெட்ஸ் சே 5.3 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா we will choose 5 as the floor value or 5.7 அப்படின்னு இருந்தாலுமே ஃப்ளோர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். வேற சீல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டீஜரா இருக்கும். இப்போ 5 இருக்கிறா 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சீல் வேல்யூ. ஃப்ளோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு. ஸோ நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து we can find the number of digits present in a given number. ஸோ அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பேஸ்ட் ஃபங்க்ஷன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்றதுக்காக we are going to include CMath and then ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் which is integer count is equal to digit count வந்து என்ன அப்படின்னா log 10 of the number plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னு ஏன் ஃப்ளோர் யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ சிம்பிளி நான் வந்து கவுண்டை வந்து சி அவுட் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வில் கெட் அ ஃப்ளோட் வேல்யூ. ஒன் செகண்ட். ஓகே இட் சீம்ஸ் லைக் நமக்கு லாக் பேஸ்ட்னு எடுக்கிறது ஓகே. ஏன்னா நான் உள்ள கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்டீஜர் வேல்யூ கொடுக்கறதுனால எனக்கு இந்த லாக் பேஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் அதோட 1 ஆட் பண்ணாலே போதும். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் எனி அதர் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு வில் பி ரிட்டர்னிங் ஃப்ளோட் வேல்யூ. whereas in C++ it is dependent on the given number. அதாவது நீங்க கொடுக்குற given நம்பரோட டேட்டா டைப் வச்சு டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளோர் யூஸ் பண்றதுக்கான அவசியம் இல்லை. ஸோ யா ஸோ ஜஸ்ட் இதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இல்லை ஃப்ளோர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. வி கெட் த சேம் ரிசல்ட். யப். ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கவுண்டிங் டிஜிட்ஸ். ஸோ நவ் லுக் இன் டு த ரிவர்சிங் டிஜிட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ அதே நம்பர் எடுத்துப்போம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பேஸ்ட் ஃபங்க்ஷன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்றதுக்காக we are going to include CMath and then ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் which is integer count
is equal to digit count வந்து என்ன அப்படின்னா log 10 of the number plus 1. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னு ஏன் ஃப்ளோர் யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ சிம்பிளி நான் வந்து கவுண்டை வந்து சி அவுட் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வில் கெட் அ ஃப்ளோட் வேல்யூ. ஒன் செகண்ட். ஓகே, இட் சீம்ஸ் லைக் நமக்கு லாக் பேஸ்ட்னு எடுக்கிறது ஓகே. ஏன்னா நான் உள்ள கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்டீஜர் வேல்யூ கொடுக்கறதுனால எனக்கு இந்த லாக் பேஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் இருந்து ஜஸ்ட் அதோட ஒன் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் எனி அதர் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு வில் பி ரிட்டர்னிங் ஃப்ளோட் வேல்யூ. Whereas in C++, it is dependent on the given number. அதாவது நீங்க கொடுக்குற given நம்பரோட டேட்டா டைப் வச்சு டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளோர் யூஸ் பண்றதுக்கான அவசியம் இல்லை. ஸோ யா ஸோ ஜஸ்ட் இதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இல்லை ஃப்ளோர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. யூ கெட் த சேம் ரிசல்ட். யப். ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கவுண்டிங் டிஜிட்ஸ். ஸோ நவ் லுக் இன் டு த ரிவர்சிங் டிஜிட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ அதே நம்பர் எடுத்துப்போம் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவர்ஸ் பண்ண டிஜிட் அப்போ என்னது, அதாவது ரிவர்ஸ் பண்ண நம்பர் என்னது 5 4 3 2 1. இதுதான் நம்மளோட அப்போ ரிசல்ட். ஸோ இதை அப்போ நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுப்போம் which by default is equal to 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ட்ரவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரவர்ஸில் நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியும். n not equal to 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், n is equal to n/10. இது வந்துட்டு ஒவ்வொரு டிஜிட்ஸை குறைக்கிறதுக்கானது. அண்ட் தென் இப்போ இதை ரிசல்ட்டை நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் மல்டிப்ளைட் பை 10 பிளஸ் n mod 10. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் ஸ்டார்டிங்கில் 0ல் இருக்கு. ஓகே, அண்ட் தென் என்னோட n வேல்யூ இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது 0ல் இருக்கு, இது வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. ஸோ ரிசல்ட் வேல்யூ 0ல் இருக்கு, என்னோட n வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. நவ் எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் இப்போ எடுப்பேன். ஏன்னா இந்த n mod 10ல நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறேன். 0 மல்டிப்ளைடு பை 10, ரிசல்ட் மல்டிப்ளைடு பை 10 பண்றேன் அப்படின்னா 0. ஸோ 0 பிளஸ் இங்கே நமக்கு எடுத்த லாஸ்ட் டிஜிட் 5. ஓகே, அண்ட் தென் n ஈக்குவல் டு n/10 பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 அப்படின்னு மாறி. ஸோ நம்மளோட ரிசல்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு அப்டேட் ஆயிருச்சு. அண்ட் தென் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு அப்டேட் ஆயிருச்சு. நவ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே ப்ராசஸ் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறோம், திரும்ப லூப் பண்ணுறோம். ஸோ என்ன நடக்கும், என்னோட லாஸ்ட் டிஜிட் எடுப்பேன். ஏன்னா n mod 10னால லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறேன். ரிசல்ட் மல்டிப்ளைடு பை 10. ஸோ ஆல்ரெடி என்னோட ரிசல்ட் வேல்யூ என்ன 5. ஸோ 5 மல்டிப்ளைடு பை 10 பிளஸ் 4. ஓகே, அண்ட் தென் ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா 54 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ ரைட் நோ 54 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். வேற இங்கே வந்து பார்த்தோன்னா 1 2 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் தி n இஸ் ஈக்குவல் டு n/10ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்னால. இன்னும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அகைன் லூப் ஆகும். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டூ 10. ஸோ 54 இன்டூ 10. ஸோ 54 இன்டூ 10 பிளஸ் n mod 10, அதாவது லாஸ்ட் டிஜிட் 3. ஓகே, அண்ட் தென் அகைன் இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 543 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? ஸோ 543 அண்ட் தென் இந்த 1 2 3 டிவைடட் பை 10. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு எனக்கு கிடைச்சிடும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அதே தான் ரிசல்ட் இன்டூ 10. ஸோ 543 இன்டூ 10 பிளஸ் த லாஸ்ட் டிஜிட் 2. ஸோ இது என்ன நடக்கும், 543 இன்டூ 10 அப்படின்னா 5430 கிடைக்கும். அதோட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5432. ஸோ 5432 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் தென் n இஸ் ஈக்குவல் டு n/10 பண்றப்ப 1 அப்படின்ற வேல்யூ இங்க எனக்கு கிடைச்சிடும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்றோம், அகைன் இந்த லூப் வில் கோ பிகாஸ் என்னோட n வேல்யூ 0 ஆகுற வரைக்கும், இப்போ வரைக்கும் n வேல்யூ 1 தான் இருக்கு. ஸோ 0 ஆகுற வரைக்குமே வில் கண்டினியூ திஸ் ப்ராசஸ்.
ஸோ 5432 கிடைச்சிருக்கு. நவ் 5432 இன்டூ 10 பிளஸ் 1 mod 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். n mod 10 என்னோட வேல்யூனா 1 1 mod 10 என்னது 1. ஸோ திஸ் வேல்யூ இதோட வேல்யூ நமக்கு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 54321 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். 54321 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. அண்ட் தென் n is equal to n by 10. ஸோ 1 by 10 பண்ணோம் அப்படின்னா 0 வந்துடும். நவ் என்னோட வேல்யூ எனக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா இந்த லூப் வந்து ப்ரொசீட் ஆகாது. அண்ட் என்னோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 54321 அப்படின்னு கிடைச்சிருச்சு, விச் இஸ் மை எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். நம்ம கொடுத்தது 1 2 3 4 5, நமக்கு கிடைச்சிருக்கிறது 54321. ஸோ நவ் we will try it out. ஆன்டி ரிவர்ஸ் அப்படின்னு நான் ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன், 0 அப்படின்னு சொல்றேன். ரிவர்ஸ் ஒரு இன்டீஜர், அந்த ரிவர்ஸ் இன்டீஜரை நான் எண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ while n is not equal to 0, n is equal to n by 10 ஒவ்வொரு லூப்போட எண்ட்ல நம்ம பண்ணுவோம். now reverse is equal to reverse into 10. so reverse into 10 plus n mod 10. okay, so reverse is equal to reverse into 10 plus n mod 10. ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். யா, நமக்கு 1 2 3 4 5ன்னு நம்பர் கொடுத்தோம். அண்ட் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 54321. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. we have solved reversing digits. so now fifth topic, அதாவது palindrome இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ given a number like n is equal to 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, ஸோ டு செக் இஃப் இட் இஸ் அ palindrome or not. palindrome அப்படின்னா என்னன்னா, ஆஃப்டர் ரிவர்சிங், ஸோ அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் எனக்கு அதே நம்பர் வரணும். ஸோ n ரிமைன்ஸ் சேம் அப்படின்னா இட் இஸ் அ palindrome நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1 2 3 2 1 அப்படின்னு எடுத்துப்போம். இதை நான் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு 1 2 3 2 1 அப்படிதான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ palindrome நம்பர். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததா ரிவர்சிங் டிஜிட்ஸ் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, given this number we are just going to have a copy of that number and then we are going to reverse that copy and then we are going to compare it with the given number. ஸோ ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து palindrome, இல்லாட்டினா அது வந்து palindrome கிடையாது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஐ எம் ஹேவிங் அ நம்பர் 1 2 3 4 5 and then integer copy அப்படின்னு நான் ஒன்று வச்சுக்கிறேன், which is n. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வச்சுப்போம். ஸோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பை டிஃபால்ட், while copy not equal to 0 is equal to n by 10 for each iteration. So reverse is equal to reverse into 10 plus copy. ஸோ இங்கே காப்பி வரும், சாரி, copy mod 10. ஸோ த சேம் திங் தான், நான் அந்த நம்பரை மட்டும் காப்பி அப்படின்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் ஐ எம் கோயிங் டு ரிவர்ஸ் தட் காப்பி. அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி காப்பியை ரிவர்ஸ் பண்ணி நான் ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மை கிவன் நம்பர் இஸ் அன்அஃபெக்டட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் n இஸ் சேம் அஸ் ரிவர்ஸ், தென் நம்ம இப்போ ஏன் இங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டேரெக்டாக n வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே நம்ம டிவைட் பண்ணிட்டே வருவோம் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணிட்டே வரப்ப இட் வில் ரீச் அ பாயிண்ட் வேர் n வந்து 0 ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஒரிஜினலாக என்னோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு காப்பி யூஸ் பண்ணுறோம். ஸோ n வேல்யூ என்னன்னு தெரிஞ்ச, ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை ரிவர்ஸோட கம்பேர் பண்ணி palindrome இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ இஃப் தே ஆர் சேம் தென் இட் இஸ் அ palindrome. else not a palindrome. ஸோ ரன் பண்ணுவோம்.
ஸோ நாட் அ palindrome வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் 1 2 3 4 5 இஸ் நாட் அ palindrome. பட் 1 2 3 2 1 இஸ் அ palindrome. எப் நமக்கு palindrome அப்படின்ற அந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் இட். ஸோ இப்போ palindrome பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம 6th டாபிக்கான ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்னன்னா, லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு 153 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈச் டிஜிட்டோட கியூப் அது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதே நம்பர் திரும்ப வரும். ஸோ இந்த கேஸ்ல 1 கியூப் பிளஸ் 5 கியூப் பிளஸ் 3 கியூப். ஸோ இங்க இருக்க 3 டிஜிட் இருக்கு. 153 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஜிட் இருக்கு. அந்த 3 டிஜிட்ஸையுமே நான் கியூப் பண்ணி சம் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 பிளஸ் 125 பிளஸ் 927. ஸோ இதை நம்ம ஆட் பண்றப்ப வி ஷுட் கெட் என்ன நமக்கு வேல்யூ வரும் அப்படின்னா 28 1 ஸோ 153 அப்படின்ற அதே வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் திஸ் நம்பர் 153 அப்படின்ற இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் அதோட டிஜிட்ஸை கியூப் பண்ணணும், கியூப் பண்ணி சம் பண்ணோம் நமக்கு அதே நம்பர் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே palindrome பண்ண மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஒரு காப்பி எடுத்து தான் நம்ம பண்ணணும். வி கான் டூ லைக் காப்பி எடுக்காம நம்மளால பண்ண முடியாது. பிகாஸ் என் வேல்யூவை நம்ம டைரக்டா ஏன்னா நமக்கு என் வேல்யூ திரும்ப தேவைப்படுது இல்லையா செக் பண்றதுக்காக 153யோட இந்த சம்டு வேல்யூவை நம்ம செக் பண்றோம். ஓகேவா? ஸோ இனிஷியல் வேல்யூவோட செக் பண்றதுனால வி நீட் டு ஹேவ் அ காப்பி அண்ட் தென் லைக் ட்ரவர்ஸ் பண்ணி கியூப் பண்ணி நம்ம அதை ஒரு வேல்யூல ஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்றது மூலமா ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நவ் லெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் திஸ். ஸோ காப்பி இருக்கு அண்ட் ஐ எம் கோயிங் டு சே த சம். Sum is equal to ஸோ நான் அந்த சம்மோட ஈச் டிஜிட் ஸோ காப்பி மாட் 10 அப்படிங்கிறது என்னோட டிஜிட் கரெக்டாக டிஜிட் இந்த இது வந்து நம்ம டிஜிட். ஸோ இந்த டிஜிட்டை ஐ எம் கோயிங் டு கியூப் இட். ஸோ எப்படி நான் கியூப் பண்ண போனா ஐ எம் சிம்பிளி கோயிங் டு மல்டிப்ளை இட் 3 times. ஸோ எனக்கு இந்த கியூப் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு டிஜிட்டோட கியூபை ஐ எம் ஆடிங் இட் டு த சம். ஓகே அண்ட் தென் காப்பி இஸ் ஈக்குவல் டு காப்பி பை 10 பண்றோம். எதுக்குன்னா ஒவ்வொரு லைக் ஐட்ரேஷன்லையும் நம்மளோட ஒவ்வொரு டெசிமல் ஸ்பேஸ் குறைக்கிறோம். அண்ட் தென் இஃப் n இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னா இட் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே ஸோ 153 இதை வச்சு செக் பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 1534 அப்படின்றது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா? இல்ல, not an Armstrong number. So this way we can find if a number is Armstrong or not. So இப்போ நம்ம இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ டு டிஜிட்ஸ்ல வந்து இந்த 6 டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணிப்போம். ஸோ பேசிக்கா டிஜிட்ஸ்னா என்ன, டிஜிட்ஸோட கான்செப்ட்ஸ், எப்படி வந்துட்டு ஒரு டிஜிட்ஸை வந்து நம்பர்ல இருந்து ட்ரவர்ஸ் பண்றது, அண்ட் தென் ட்ரவர்ஸ் பண்ணதுல இருந்து கவுண்டிங் ஆஃப் டிஜிட், ரிவர்சிங் எப்படி பண்றது ஒரு நம்பரை, palindrome செக்கிங், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இதெல்லாம் எப்படி பண்றது நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா we will move into some mathematical concepts லைக் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, ஹச்சிஎஃப், பிரைம் நம்பர் ஆர் நாட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், which will be a part 2 of this video. So thank you for watching and உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் give your support. Thank you.